எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சித் சக்தி விலாஸுங்கிற புக்கில் 9வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இந்த 9வது அத்தியாயத்தோட ஹெட்டிங் என்னென்னா மை மெத்தட் ஆஃப் மெடிடேஷன். அதாவது சுவாமி முக்தானந்தா தியானம் பண்ணி எப்படி அவருக்கு முக்தி கிடச்சிது அப்படிங்கிற அவரோட மெத்தடை பற்றி இதில் சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு பெரிய சாப்டர். அதனால் இதை 3 பாகமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 3 வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு முக்தானந்தா சொல்கிறது, நான் முதல்ல எல்லாம் வேறு மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பற்றியும் அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு இல்லையா? மந்திர ஜபம் ஜபிக்கலாம், உங்களுக்கு இஷ்ட தெய்வத்து மேலே பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன் வேணும். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அது மேலே நம்ம தியானிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். அப்போது முக்தானந்தா நிறைய வித்தியாசமான மெத்தட்ஸு டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கார். கடைசியில் அவருக்கு கிளிக் ஆனதுங்கிறது அவரோட குருநாதனை நினச்சி தியானம் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு திருப்தி கிடச்சிது. அப்போது அந்த மெடிடேஷன் மெத்தட் எப்படி என்னங்கிறத அவருக்கு உண்டானதை கண்டுபிடிச்சது ஒரு புக்கு படித்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அதில் ஒரு தீர்மானம் எடுக்க முடிஞ்சது. அதுக்கு முன்னே வேறு மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அப்போது குரு கீதான்னு ஒரு புக்கு படிச்சிருக்கார். அந்த குரு கீதாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ரூட் ஆஃப் மெடிடேஷன் இஸ் த குருஸ் ஃபார்ம். அதாவது ரூட் ஆஃப் மெடிடேஷன் என்ன? தியானத்தில் மூல ஆதாரமாக இருக்கிறது அவங்களோட குரு. அந்த குருவை நினச்சி தான் நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இன்னொன்று, த ரூட் ஆஃப் வர்ஷிப். நீங்கள் எதை ஸ்துதிக்கணும், எதை நீங்கள் கும்பிடணும், எதை நீங்கள் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா குருவோட பாதங்களை. அப்போ குருவோட பாதங்களை நீங்கள் வணங்கினாலே போகிறோம், உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு இந்த குரு கீதா புக்கில் சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த ரூட் ஆஃப் த மந்த்ரா, நிறைய மந்திரங்கள் இருக்குது. அதில் ரூட்டுனா முக்கியமானது. ஒரு செடிக்கு ஒரு மரத்துக்கு ஒரு வேர் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி, அதுதானே மூலாதார சக்கரம்னே நம்ம மூல ஆதார சக்கரம்னே பேர் வச்சுருக்காங்க, ரூட் சக்கரா. அது மாதிரி த ரூட் ஆஃப் மந்த்ராங்கிறது குருவோட வார்த்தைகள். குரு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மந்திரம்னு நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் என்ன, த ரூட் ஆஃப் லிபரேஷன் இஸ் குருஸ் கிரேஸ். ரூட் ஆஃப் லிபரேஷன்னா என்ன? முக்தி. லிபரேஷன்னா முக்தி கிடைக்கிறது இல்லையா? இந்த பந்தங்களோட தலைகள்லேருந்து விடுதலை கிடைக்கிறது, அதுதான் முக்தி. அந்த முக்திக்கு காரணம் நம்ம குருவோட கிரேஸ்னா அனுகிரகம், ஆசீர்வாதம், நல்ல வாழ்த்துக்கள், அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு இந்த குரு கீதாங்கிற ஒரு புக்கில் சுவாமி முக்தானந்தா படிச்சிருக்கார். படித்ததுக்கப்புறம்தான் அவருக்கு மனசில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. என்ன கிளாரிட்டி? நான் இனிமேல் அந்த மந்திரம் இந்த மந்திரம், அந்த பேர் இந்த பேர், அவங்க இவங்க, இந்த சாமி அந்த சாமி, எதையும் நான் தியானம் பண்ண போகிறதில்ல, எதையும் நினச்சி நான் தியானம் பண்ண போகிறதில்ல. எனக்கு இதில் இந்த குரு கீதாவில் க்ளூ கிடச்சிருச்சு. என்னது? த ரூட் ஆஃப் மெடிடேஷன் இஸ் த குருஸ் ஃபார்ம். குருஸ் ஃபார்ம்னா குருவோட உருவம். ஸோ இனிமேல் நானும் என்னோட குருவை நினச்சி தான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் தான் அவருக்கு அவ்வளோ தூரம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தீர்மானத்துக்கு வர முடிஞ்சது. அது சொல்கிறார். ரெண்டாவது, இந்த துக்காராம் மகாராஜ், அவரும் ஒரு கவி, ஒரு போயட், பாட்டெல்லாம் எழுதுகிறாரு அந்த மாதிரி. அப்போ இந்த துக்காராம் மகாராஜோட ஒரு ஸ்டான்ஸா படிக்கும்போது அதுலேயே என்ன சொல்லியிருக்காருன்னா, விச் இட் செல்ஃப் இஸ் அ மந்த்ரா. அதாவது துக்காராம் மகாராஜா சொல்லியிருக்கிறதே ஒரு மந்திரம் போல். என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களோட நம்பிக்கை, அன்பு, மனசு, பக்தி, இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட குருவோட காலடியில் சமர்ப்பித்தாலே போகிறோம், உங்களுக்கு கடவுளை பார்க்கலாம்.
அப்படின்னு துக்காராம் மகாராஜ் எழுதியிருக்கார். அப்போ இது ரெண்டையும் படித்தப்போ தான் இந்த நம்ம முக்தானந்தாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. என்ன கிளாரிட்டி? நான் இனிமேல் என்னோடய குரு மேலே தான் குருவை நினச்சி தான் நான் தியானம் பண்ண போகிறேன். அதே மாதிரி தியானம் பண்ணி அவருக்கு முக்தியும் கிடச்சிருக்கு. ஏன்னா அவரோட குரு மேலே அவருக்கு அவ்வளவு அன்பு, அளவு கடந்த பக்தி, மரியாதை. அந்த மரியாதை தான், அந்த அன்பு தான், அந்த டிவோஷன், பக்தி, அதாவது கண்மண் தெரியாத ஒரு பக்தி. அந்த பக்தி தான் அவரை முக்திக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஓகே. ஸோ பல மெத்தட்ஸை ட்ரை பண்ணி பார்த்தவர் கடைசியில் ஒரு மெத்தடில் வந்து நின்றுட்டார். அது என்ன மெத்தடு? அதுதான் அவரோட குருநாதன் பகவான் நித்யானந்தாவை மனசில் நினச்சி தியானம் பண்ணுறது. அப்போது இந்த 2 புஸ்தகத்தையும் படித்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்தார், ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். அப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாம்பேயில் கணேஷ்புரிங்கிற ஒரு இடத்துல தான் பகவான் நித்யானந்தாவோட ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் தான் நம்ம சுவாமி முக்தானந்தாவும் ரொம்ப நாள் இருந்திருக்கார். காலையில் வந்தால் நைட்டு தான் போவார். அது வரைக்கும் அங்கேயே இருந்து தியானம் பண்ணுவார். அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, சரி எப்போவுமே எல்லா ஆசிரமத்துக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு பெரிய ஹால் இருக்கும், அதில் ஒரு இடத்துல குரு இருப்பார். அதுக்கப்புறம் நிறைய இந்த ஜமுக்காலெல்லாம் விரிச்சிருப்பாங்க, பாய் போட்டிருப்பாங்க. அதில் வர்றவங்கெல்லாம் வந்து உட்காருவாங்க, குரு சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, குருக்கிட்ட பர்சனலாக பேசுகிறதுனா பேசுவாங்க. அதுதான் ஒரு ஆசிரமத்தோட ஒரு அமைப்பு. அந்த மாதிரி இங்கேயும் இந்த கணேஷ்புரி ஆசிரமத்துலேயும் ஒரு பெரிய ஹாலு, அதில் வந்து ஒரு மரப்பலகையாலான ஒரு கட்டில். அந்த கட்டிலில் தான் பகவான் நித்யானந்தா உட்காந்து ஆளுங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுப்பார், ஆளுங்களெல்லாம் பார்த்து பேசுவார். அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து அவர் மெடிடேஷனும் பண்ணுவார். அவரோட இருப்பிடம் அதுதான். ஓகே. அப்போது அவரோட இருப்பிடங்கும்போது அவரை சுற்றி நிறைய சாக்லேட்ஸு, பூ பழம் எல்லாம் இருக்கும். அதாவது ஆளுங்கள்லாம் கொண்டு வர்ற விஷயங்கள் அவர் அப்படியே வாங்கி அப்படியே வைப்பார், அவ்வளோதான். அதே மாதிரி அவரோட கட்டிலுக்கு 2 பக்கமும் வேறையும் 2 கட்டில். ஒரு கட்டிலில் துணிமணிகள்னால் நித்யானந்தாவை பார்க்க வரும்போது வெறுங்கையோட எந்த குருவையும் வெறுங்கையோடு போய் பார்க்கக்கூடாது இல்லையா? அதாவது குருவை பார்க்கும்போது, ஒரு சின்ன குழந்தைங்களை பார்க்க போகும்போது, வீட்டில் வயசானவங்க இருக்கிற வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நம்ம வெறுங்கையோடு போகக்கூடாது. ஏதாவது ஒன்று, அந்த குழந்தை இருக்கிற வீடுனா குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு இனிப்பு வகையோ இல்லைன்னா ஒரு டாய்ஸோ ஏதோ கொஞ்சம் அதுக்கு பிடிக்கிற மாதிரி வாங்கிக்கணும். பெரியவங்களுக்குன்னா பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். குருவுக்குன்னா ஒரு துணி, ஒரு அங்கவஸ்திரம், ஒரு வேஷ்டி. குரு அதை கட்டுறாரா இல்லையா அது வேறு விஷயம். ஒரு மரியாதை, ஒரு கொஞ்சம் ஸ்வீட்ஸு, கொஞ்சம் பழங்கள், இதெல்லாம் தான் நம்ம கொண்டு போவோம் இல்லையா? அதெல்லாம் வாங்கி 2 சைடும் அப்படியே வச்சுருக்காங்க. அப்போ இதுதான் அந்த ஆசிரமத்தோட ஒரு சீன். ஓகே. இப்போது இதை எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இதெல்லாம் அவர் அதில் எழுதியிருக்கார். அப்போது நம்ம இந்த கணேஷ்புரி ஆசிரமத்தில் இருந்த பெரிய ஹாலில் நம்ம முக்தானந்தா அந்த நீள ஹாலில் ஒரு மூலையில் போய் உட்காந்துக்குவாராம். அதாவது அமைதியான ஒரு மூலையில் பின்னாடி போய் உட்காந்துக்குவார். எதுக்கு பின்னாடி போய் உட்கார்றாருன்னா, மற்றவங்களாம் வருவாங்க, குருக்கிட்ட பேசுகிறாங்க, அவர் குருக்கிட்ட நிறைய விஷயங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, குரு பேசுகிறாரு. அப்போ அந்த முக்தானந்தாவுக்கு அதெல்லாம் கேட்குது. அதாவது குரு வந்து அறிவுரை சொல்லும்போது அதை இவர் கவனித்து கேட்குறாரு. மற்றபடி அதிலிருந்து தள்ளி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதே சமயத்தில் அவருக்கு எப்போவுமே குருவை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை. அதனால் நல்ல ஒரு இடமா குவைட்டாக அமைதியாக இருக்கிற இடத்துல ஒரு மூலையில் பின்னாடி போய் உட்காந்துருக்கிறாரு. ஆனாலும் அந்த பின்னாடி இருந்தால் கூட அவருக்கு நல்லா குருவோட உருவம் தெரியுது. அந்த மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்கே உட்காந்து இந்த குருவை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போது இந்த புக்கில் கூட 2-3 ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு கட்டிலில் நித்யானந்தாஜி உட்கார்ற மாதிரியும், அந்த கட்டிலுக்கு கீழே இவர் குருவோட கால் மாட்டில் பகவான் யார் நம்ம சுவாமி முக்தானந்தா உட்கார்ந்துருக்க மாதிரியும் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க.
அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியுது. நித்யானந்தாங்கிறது இவர் நம்ம குரு நல்ல வாட்டசாட்டமான அவர், நல்ல ஹைட் இருக்குது, நல்ல வெயிட்டு, திடகாத்திரமான உடம்பு, ஆனால் கருப்பு நிறம். அப்போ இவர் என்ன சொல்கிறார், முக்தானந்தா அவரோட குருவை பார்த்து 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 அப்படியே வர்ணிக்கிறார். எப்படியெல்லாம் என் குரு இருக்கார் அப்படின்னு. அதாவது ஒரு விஷயம், இப்போது அந்த குருவை பார்க்கும்போது அவருக்கு மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு புலகாங்கிதம் கிடைக்கிது. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னோடய குருவோட உடம்பு நல்ல சாட்டமான உடம்பு, கருமை நிறம். ஆனால் அந்த கருமை நிறம் கூட பிளாக் கிறிஸ்டல் மாதிரி அப்படியே ஷைன் பண்ணுதான். அதாவது அந்த தேஜஸ் ஷைன் பண்ணுறதுனா என்ன, அந்த மெடிடேஷன் பண்ணி 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 அந்த உடம்பில் அவ்வளோ தேஜஸ் இருக்குது. ஓகே, அந்த தேஜஸ் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு தேஜஸ் அவரோட உடம்புலேருந்து ஒவ்வொரு அங்கத்திலேருந்தும் அப்படியே வெளிச்சம் பரவுகிற மாதிரி இருக்கான். அதே மாதிரி பல்லெல்லாம் அப்படியே வரிசையாக முத்து பல்லாட்டம் இருக்குது. கையெல்லாம் நீளமான விரல்கள், நீளமான விரல்கள் இருக்கவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஆர்டிஸ்டிக்கு அப்படிம்பாங்க. ஸோ நீளமான விரல்கள். அப்புறம் வயிறு கொஞ்சம் ஒரு தொந்தி மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பிராணாயாமம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வயிறு இருக்கும். அதனால் அந்த ஒரு பெல்லி வயிறு இருக்குது. அதே மாதிரி அவர் கட்டுற துணிங்கிறது ஒரு சின்ன வெள்ளை கோமணம் மட்டும்தான். வெள்ளை துணியில் ஒரு கோமணம் மட்டும்தான் கட்டியிருப்பார், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி குருவை வர்ணிக்கிறாரு. குரு வந்து அந்த மரக்கட்டில் மேலே உட்காந்துருக்காரு. கையில் வலது கையில் சின்முத்திரை, இடது கையில் அபயமுத்திரை. அப்படியே குரு உட்காந்து குரு தியானிக்கிறாரு. ஓகே, பகவான் நித்யானந்தா, அதாவது முக்தானந்தாவோட குரு நித்யானந்தா அப்படியே உட்காந்து தியானிக்கிறார். அந்த தியானத்திலேயே அவருக்கு அப்படியே அந்த சமாதி நிலைக்கு போகிறாரு. சமாதி நிலைக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்டேஜ் இருக்குது தியானத்தில். அதாவது அப்படியே அவரை மறந்து சிரிக்கிறாரு, ஸ்மைல் பண்ணுறாரு. தலையெல்லாம் இப்படி ஆடுது, உடம்பு அவரை அறியாமலே ஆடுது. ஒரு பூ அப்படியே காற்றுல தென்றல் காற்று வீசும்போது எப்படி ஒரு பூ ஆடி அசையுதோ அது மாதிரி அவரோட உடம்பும் ஆடி அசையுது. இந்த அந்த இடையில காலை ஆட்டுறாரு. இதெல்லாம் அதாவது அந்த நித்யானந்தா, பகவான் நித்யானந்தாங்கிறவர் அவரோட தியான நிலையில் அப்படியே ஐக்கியமாகி இருக்கார். அதை நம்ம முக்தானந்தா, சுவாமி முக்தானந்தா அதை அந்த மூலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அவரோட குரு என்னென்ன பண்ணுறாரோ அதெல்லாம் அவரும் பண்ணுறார். அப்படி பார்த்து 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 குருவாகவே ஆயிடுவார் கடைசியில். ஓகே, அந்த மாதிரி அந்த குருவோட அமைப்பு, உடம்பு வடிவமைப்பு இதெல்லாம் பார்த்து 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 கண்ணை திறந்து இருக்கும்போது பார்க்குறாரு, கண்ணை மூடினாலும் குருவோட அமைப்பு தான் வருது. குரு சிரிக்கிற மாதிரி பார்க்குறாரு, குரு ஆடுற மாதிரி பார்க்குறாரு. அதெல்லாத்தையும் பார்த்து பார்த்து குரு மேலேயே அவருக்கு அவ்வளோ பக்தி வந்து குருவையே அவர் ரா பகலாக தியானிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தியானந்தான் என்னை முக்திக்கு வழிவகுத்தது, எனக்கு உண்டான முக்தி இதனால தான், எனக்கு முக்தி கிடைச்சதே என்னோட குருநாதனை நினச்சி நான் தியானம் பண்ணனால தான் அப்படின்னு அவ்வளோ இதை பேசுகிறார். அது அவ்வளோ தூரம் எழுதியிருக்கார். ஓகேயா, அப்புறம் அதெல்லாம் அப்படியே அந்த இடம் இதெல்லாம் நல்லா அப்படி வர்ணிச்சிருக்காரு. ஸ்விங் ஹிஸ் லோட்டஸ் ஃபீட். ஸ்விங் ஹிஸ் லோட்டஸ் ஃபீட்னா என்ன, அந்த அவரோட காலை தாமரையாக இவர் வர்ணிக்கிறார். குருவோட 2 கால் பாதங்களை 2 தாமரையாக வர்ணிக்கிறார். அந்த சில சமயம் குரு இப்படி காலெல்லாம் ஆட்டுறாரு, அவர் அப்படியே சிரிக்கிறாரு, அரக்கண் திறந்துருக்கு. அப்போ அவரே பாதி சமாதி நிலையில் தான் இருக்கார். அதை பார்த்து 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 நம்ம சுவாமி முக்தானந்தாவும் தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது சொல்கிறார். அந்த மாதிரி நிறைய அப்படியே டிஸ்கிரிப்ஷன் சொல்லிகிட்டே போகிறாரு. இப்போது மெடிடேஷனில் நான் இந்த மாதிரி என்னோடய குருவை நினச்சி நானே குருவோட உருவத்தோடு அப்படியே ஐக்கியமாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு.
எனக்கு குருவை தியானம் பண்ணினது தான் எனக்கு முக்திக்கு வழிவகுத்துது அப்படின்னு ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறார். அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, அவர் முக்தானந்தா குருவை அப்படியே க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாராம். க்ளோஸாக வாட்ச் பண்ணோன்னா அது எதுக்கு சொல்கிறேன்னா, சரி நம்மளும் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா நம்மளையே பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த இப்போ ஒரு 4-5 பேர் இருக்க குடும்பத்தில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு சில சமயம் அப்பாவோட தான் ரொம்ப பிரியமாக இருக்கும், சில சமயம் தாத்தாவை பிடிக்கும், சில சமயம் பாட்டியை ரொம்ப பிடிக்கும். அப்போது அந்த பாட்டி எப்படி ட்ரெஸ் பண்ணுறா, என்ன பேசுகிறா, என்ன செய்கிறா, அதையே கவனிச்சிக்கிட்டே இருக்கும். அது எல்லார் வீட்லேயும் நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் தான் அது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னீங்கன்னா, நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் 10-65 வருஷத்துக்கு முன்னே நடந்த கதையை நான் சொல்கிறேன். அதை எனக்கு எங்கள் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவை பிடிக்காதுன்னு இல்லை, எங்கள் அம்மாட்ட பயம். ஏன்னா எங்கள் அம்மா அடிப்பாங்க, எங்கள் அப்பா அடிக்க மாட்டார். அப்போது எங்கள் அப்பா இந்த புதன் சனியெல்லாம் ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிம்பாங்க. எங்கள் அப்பா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அப்படியே வெராண்டாவில் கொஞ்சம் நேரம் நடப்பார். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தவுடனே அவர் எப்படி பனியன் போடுறாரு, இந்த பனியன்லாம் இப்படி மடக்கி மடக்கி பனியன் போடுவார், ஷர்ட்டு போடுவார். அந்த ஷர்ட்டுக்கு இடையில காலருக்கு பின்னாடி ஒரு கர்ச்சீஃபை இப்படி ட்ரையாங்கிளாக மடித்து அதை அப்படி வைப்பார். அதெல்லாம் நான் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்றைக்கும் 1 நாள் 2 நாள் இல்லை, சின்னதாக அதெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த ஃபவுண்டேஷன் போடுறது, இந்த சின்ன வெள்ளை பாட்டிலில் ஸ்னோம்பாங்க, அது வெள்ளையாக இருக்கிறதுனால ஸ்னோ, அந்த பிராண்டுக்கு பேரே ஸ்னோ, நல்ல மணமாக இருக்கும். எங்கள் அப்பா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஸ்னோவில் கொஞ்சம் எடுத்து கையில் வச்சு இதை இப்படி பொட்டு கண்ணாடி பார்த்துட்டு வைப்பார். அது நானும் இப்படியே பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் தான் ஒன்றா இப்படி தேய்ப்பார். அப்போ இப்போது நான் பியூட்டி பார்லருக்கெலாம் போகும்போது ஃபேஷியல்லாம் பண்ணும்போது அவங்க இப்படி எல்லாம் வைக்கும்போது நம்மளும் இப்போ அப்படி தானே போடுறோம். அப்போ நான் நினைக்கிறேன் எப்படி எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு. அப்போல்லாம் அதை பற்றி தெரியாது, ஆனாலும் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாருங்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ முக்தானந்தா அவரோட குருவோட வர்ணனையை சொல்லும்போது என்னை அறியாமலே எங்கள் அப்பா கிட்ட நான் எவ்வளோ தூரம் லயிச்சு இருந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. அது மாதிரி அவ்வளோ தூரம் குருவை நினச்சி தியானம் பண்ணி முக்தி நேடினவர் தான் அவர். அப்போது குரு காலையில் 3 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவாராம். பகவான் நித்யானந்தா 3 மணிக்கு முன்னாடியே முழிப்பு வந்துடும். அவர் எந்திரிச்சு எங்கேயாவது வெளியே போய் இந்த குளம் குட்டைகள்ல எல்லாம் போய் குளிச்சுட்டு வந்து அந்த மரக்கட்டில் மேலே உட்காந்து தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணுவார். அப்போது அந்த தியானம் பண்ணுறத இவர் முக்தானந்தா பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில், யாரும் இல்லைன்னா பக்கத்தில் உட்காந்து குருவை நினச்சி ரசித்து குரு கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் குருவோட உருவமே தெரிகிற மாதிரி குருவோடு அப்படியே ஐக்கியமாயிட்டார். அப்போது இவர் யூஸ் டு இமிட்டேட் த கண்டிஷன். சுவாமி முக்தானந்தா குரு என்னென்ன பண்ணுறாரோ அதையெல்லாம் இமிட்டேட் பண்ணுவாராம். அப்போது இதில் என்ன தெரியுதுன்னா, அதாவது சுவாமி முக்தானந்தாவோட மனசு ஒரு குழந்தை மனசு இல்லையா? அதனால தானே அந்த குழந்தை, இப்போ நான் எப்படி சின்ன வயசில் 2 வயசில் 3 வயசில் எப்படி எங்கள் அப்பாவை பார்த்து ரசித்தேனோ அந்த மாதிரி, அதாவது ஜீசஸ் சொல்லியிருக்காரு, யூ பிகம் unless you become childlike there is no place in the kingdom of God அப்படிம்பார். அதாவது யூ மஸ்ட் பிகம் சைல்ட்லைக்னா சைல்டிஷ்ஷாக இருக்கக்கூடாது. சைல்டிஷ்னால் சின்ன பிள்ளைத்தனம், அது நல்லதில்லை. ஆனால் சைல்டு லைக்னா ஒரு குழந்தையோட மனசு. அது இது ஒரு ரோசா பூவை பார்த்தா ஹை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கோ. நம்ம தான் பெரியவங்களாக நமக்கு தான் இந்த சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. அதை பார்த்தா கூட அப்படி சொல்லக்கூடாது, மைல்டாக தான் சொல்லணும், அது யார் கொடுத்தாங்கிறத வச்சு அதை பற்றி நம்ம பேசுவோம். நமக்கு பிடிச்சவங்க கொடுத்தாங்கன்னா ஆஹா ஓஹோம்போம், பிடிக்காதவங்க கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குது ஏதோ அப்படின்னு பேசுவோம். நம்ம மற்றவங்களுக்காக வாழ்கிறோம் பெரியவங்களாகும்போது. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது.
அந்த மாதிரி இந்த எனக்கு முக்தானந்தாவோட இந்த புக்கை படிக்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. அவர் ஒரு குழந்தையாயிட்டார். அவருக்கு ஆக தெரிஞ்சதெல்லாம் அவரோட குரு. அந்த மாதிரி கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் அந்த குருவை பார்த்து அதை குருவோட காட்சியை பார்த்து 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 பண்ணி அந்த மாதிரி இது பண்ணியிருக்காரு, தியானம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் என்ன சொல்கிறாரு, யாராவது நித்யானந்தாட்ட வந்து இந்த புறங்கூறுதல், மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது நித்யானந்தாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும், கத்தி விட்டுருவாராம். அதே மாதிரியே இவருக்கும் கோபம் வருமா. அப்போது இப்போ கோபம் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கோபமே வரக்கூடாதுன்னு இல்லை. அதாவது கோபம் வரலாம், வந்தால் அதை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் நம்மளை ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதுதான் இதில் முக்கியமாக நம்ம இருக்கேன். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, தியான மூலம் குருஸ் மூர்த்தி. அதாவது த ரூட் ஆஃப் மெடிடேஷன் இஸ் குருஸ் ஃபார்ம். அப்போ நான் குருவை நினச்சி இந்த மாதிரி, அதனால தான் அவர் இந்த சாப்டருக்கு பேரே அவர் என்ன சொல்லியிருக்காரு, மை மெத்தட் ஆஃப் மெடிடேஷன். இப்போது இந்த மை மெத்தட் ஆஃப் மெடிடேஷனை நம்ம எதுக்கு கேட்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மனோநிலைக்கு நம்மளும் வரணும். நம்பர் 1, சைல்டு லைக்காக, ஒரு குழந்தைத்தனமாக, சின்ன பிள்ளைத்தனமாக இல்லை, ஒரு குழந்தை மனசு எப்படி இருக்குது அது மாதிரி ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நிர்மலமான மனசோடு நம்ம தியானத்தில் உட்காரணும். அது ஒன்று. ஏதாவது ஒரு பொருளை நினச்சி அதை சுவாசம் உள் சுவாசம் வெளி சுவாசம் பார்க்குறதுனா பார்க்கலாம், இல்லை சிவலிங்கத்தை பூஜிக்க மெடிடேட் பண்ணலாம், உங்களுக்கு எந்த தெய்வத்தை இஷ்டமோ அந்த தெய்வத்தை மெடிடேட் தியானம் பண்ணலாம். கொஞ்சமாக அந்த இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் கடைசியில். ஆனால் தொடக்கத்தில் நமக்கு அது தேவை. ஓகே, அது மாதிரி இன்னொன்று, இந்த குழந்தைத்தனமாக இருந்து நம்ம தியானம் பண்ணும்போது தான் இறைவனடி சேர்றதுக்கு சுலபமாக வழிகள் பிறக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு அம்மா, அப்பா, குரு, தெய்வம், அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் தான் எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா? அது ஏன்னா ஒரு அந்த ஒரு குழந்தை பிறந்து அதை பால் ஊட்டும்போது, அதை அணைச்சி வளர்க்கும்போது அந்த குழந்தைக்கு முதல்ல ஃபெமிலியர் ஆகிறது, ரொம்ப க்ளோஸ் ஆகிறது அதோட அம்மா கிட்ட தான் இல்லையா? அப்போ அந்த அம்மா தான் அதுக்கு எல்லாமே, அம்மா தான் அதோட உலகமே. கொஞ்சம் குழந்தை பெருசாகி வளரும்போது அம்மா தான் அதோட அப்பாவை சூண்டி காமிக்கிறாங்கன்னா இதுதான் உங்கள் அப்பா அப்படின்னு அம்மா தான் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குழந்தையோட தகப்பன் யாருன்னு. அப்போ அம்மா தான் அந்த குழந்தைக்கு இதுதான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, அதான் தாய், தந்தை, குரு, தெய்வம் இல்லையா? அப்போ தாய் ஃபஸ்ட்டு கடவுள், அந்த தாய் அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு காமிச்சு கொடுக்குறாங்க. அப்பாவோட ரோல் என்னென்னா குருவை காமிச்சு கொடுக்கணும். ஏன்னா அந்த காலத்துலலாம் இந்த குருகுல வாசமெல்லாம் இருந்தது இல்லையா? ஒரு 5 வயசு ஆனோடனே அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு குருக்கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க. குரு வீட்டிலேயே அந்த குழந்தை வளரும். குரு பத்தினி எல்லாத்துக்கும் அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் பணிவிடை பண்ணி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி ஒரு 10-12 வருஷம் அங்கேயே இருக்கும்போது தான் குரு ஏதாவது கொஞ்சம் சொல்லி கொடுப்பாரு. அது அந்த இதில். ஆனால் இப்போவும் அப்படி தான். ஒரு குரு, ஒரு அப்பாவோட கடமைங்கிறது தன்னோட குழந்தைக்கு நல்ல ஒரு குருவை கண்டுபிடிச்சி கொடுக்கறது. குருவோட ரோல் என்ன? நமக்கு இறைவனடி சேர்றதுக்கு நம்மளை வழி காமிச்சு கொடுக்கறது குருவோட வேலை. ஓகேயா? ஸோ இது அதனால தான் அப்படி அந்த ஆர்டரில் சொல்கிறாங்க. தாய், தகப்பன், குரு, தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ரெண்டாவது, இப்போ என்னோடய வீடியோ கேட்கும்போது உங்கள் மனசில் நிறைய விஷயங்கள் வரலாம், டவுட்ஸ் வரலாம், சந்தேகங்கள் வரலாம்.
ஏன் மேடம் பகவான் முக்தானந்தாவுக்கு நல்ல ஒரு குரு கிடச்சாரு, நித்யானந்தாங்கிற ஒரு குரு கிடச்சாரு. நமக்கெல்லாம் குருவே இல்லையே, குரு இல்லாமல் நம்ம எப்படி அப்படி என்ன குருவோட என்ன குரு தொட்டு கொடுக்காத வித்தை சுட்டு கொடுத்தாலும் வராது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அதாவது குரு தொட்டு கொடுக்குற வழி தான் நமக்கு சரியாகும். அப்போ நமக்கு எல்லாத்துக்குமே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் முன்னேறணும், ஆன்மீகத்தில் முன்னேறணும்னா நமக்கு ஒரு குரு தேவை. ஓகே, அப்போ நான் 2-3 குருமார்களை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறேன். அவங்கள்ட்ட தீட்சையெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு குரு வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு என்னோடய குருவை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு உண்மையிலே 2 விதத்தில் இருக்குது. அதாவது உங்களுக்கு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கலாம், உங்கள் குலதெய்வத்திட்ட பிரார்த்திக்கலாம், பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்திக்கலாம். என்ன பிரார்த்தனை பண்ணணும்? எனக்கு ஒரு குரு வேணும், எனக்கும் முக்தி கிடைக்கணும், எனக்கு இந்த ஜென்மத்திலே முக்தி கிடைக்கணும், இவ்வளோ நாள் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டேன், போனதெல்லாம் போட்டோம், இனிமேலாவது எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக ஒரு குரு அமையணும் அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல குருவை காமிச்சு கொடுக்கணுமே அப்படின்னு நம்ம மனசால் நினச்சாலே போகிறோம், குரு நம்மளை தேடி வருவார். ஸோ when the student is ready, the guru appears அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம தான் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ரெடியாக இருந்தோம்னா குரு நம்மளை தேடி வருவார். இல்லையா நமக்கு குருவை தேடி கூட போகலாம். எனக்கு 1-2 குருமார்களை நல்லா தெரியும். அவங்கெல்லாம் தமிழ் தான் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி மனசுருகி பிரார்த்தித்து ஒரு நல்ல குரு கிடச்சிதுன்னா அந்த குரு வழி போங்க. இல்லை நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2-3 வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என்னோடய குருமார்களை பற்றியெல்லாம். யோகேஷ் ராஜான்னு ஒரு குரு இருக்கார். அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவரோட குருக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி அவர் ரொம்ப சிம்பிள். அவர் டீச்சராக இருந்தார். இப்போ இந்த மெடிடேஷன்லாம் கற்றுக் கொடுத்து இந்த ஒய்எம்சின்னு ஒன்று ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அதை நடத்திட்டுருக்காரு. ஸோ 2ஐயும் அவர் நிறைய புஸ்தகம்லாம் எழுதுவார். அவர் எம்ஏ லிட்ரேச்சர், தமிழ் டீச்சர். அப்போது அவர் புஸ்தகம் எழுதுறது, மற்றவங்களுக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறது, அந்த மாதிரியெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால அவர் இப்போ வேலையை ராஜினாமா வச்சுட்டு பண்ணிவிட்டு ஒய்எம்சியிலே யோகிஸ் மெடிடேஷன் சென்டர்னு அம்பாசமுத்திரத்தில் ஒரு பெரிய ஒரு கட்டடம் கட்டி அங்கேயே தியானத்துக்காக விபாசனா கூடமெல்லாம் கட்டி ரெடி பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் நம்பர் தரேன். அவங்கள போய் பார்க்கலாம், அவங்களோட கிளாஸ் எல்லாம் சேரலாம். அவர் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாரு. 5வது பேட்ச் இப்போ தொடங்க போகிறார். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுனா ஒன்று பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் இப்போது. அதில் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. என் பேர் இது, நான் உங்களோட வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், நான் இந்த ஊரில் இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு குரு வேணும், எனக்கு யோகேஷ் ராஜா மாதிரி ஒரு நல்ல ஒரு குருவை அறிமுகப்படுத்தி வைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாக்கி நான் உங்களை கூப்பிட்டு பேசிடுறேன். பாக்கி நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முகாந்திரம் வேறு பாரம்பரியமாக ஏதாவது குருமார்களை உங்களுக்கு தெரிந்ததுன்னா அந்த ஏதோ ஒரு குருவை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ என்னோடய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பர் நான் சொல்கிறேன். 88489595 88484925 ஸோ இதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நான் அங்கே போகிறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதோடு இப்போ நிறுத்திக்கிறேன் இந்த வீடியோவில். நான் ரொம்ப நேரம் ஆகுது. அடுத்த 2 வீடியோலையும் இந்த அத்தியாயத்தோட பாக்கி 2ஐயும் இது பெரிய ஒரு சாப்டர், அதனால் அதை 2 பார்க்கலாம். ஓகே, வாழ்க வளமுடன்.